ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 21வது நாளில் தமிழகத்தில் மட்டும் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, ஸோ எவ்வளோ டிக்கெட் வெட்டிமையாக இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்திற்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க, தி கோட் திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்காங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, 21வது நாளில் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 20வது நாளில் தமிழகம் மற்றும் வேர்ல்டு விட தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத அடியில் வந்து பார்த்துடலாம். அதாவது தமிழகத்தில் மட்டும் 1023 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 58,946 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது இந்த நேரம் முடிவுப்பட்டு. இதன் மூலம் 76,55,000 வரை அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழகத்தில் தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்திற்கான டிக்கெட் மற்றும் கலெக்ஷன் தான். ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நம்ம இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றதையும் சினிமா அப்டேட்டை பற்றியும் தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.